ஐந்தாவது முறையாக ஆட்சி அதிகாரத்தை பெற திமுக ஆசை. பிரதமர் மோடி கடும் தாக்கு. இன்று சேலத்தில் பாரத பிரதமர் நரேந்திர மோடி என்ன பேசினார் என்பது குறித்து நமது கடையர் டிவியில் பார்க்கலாம். ஐந்தாவது தலைமுறையாக 5G ஆட்சி அதிகாரத்தை பெற திமுகவினர் ஆசைப்படுகின்றனர் என சேலத்தில் நடந்த தேர்தல் பிரச்சார கூட்டத்தில் பிரதமர் மோடி கடுமையாக சாடியிருக்கிறார். சேலம் பொதுக்கூட்டத்தில் பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் பேசியதாவது: பாரத் அன்னை வாழ்க என தமிழ் சகோதர சகோதரிகளே வணக்கம் என தமிழில் கூறி உரையை துவங்கினார். கோட்டை மாரியம்மனை வணங்கி எனது உரையை துவங்குகிறேன். தமிழகத்தில் எனக்கு கிடைத்திருக்கும் மக்கள் ஆதரவை நாடே பார்க்கிறது. தமிழகத்தில் எனக்கும் பாஜகவுக்கும் கிடைக்கும் ஆதரவை பார்த்து திமுகவுக்கு தூக்கம் தொலைந்து போய்விட்டது. பாஜகவிற்கு ஓட்டு போடுவது என மக்கள் முடிவு செய்துவிட்டனர். வளர்ச்சியடைந்த இந்தியா, வளர்ச்சியடைந்த தமிழகம், நவீன உள்கட்டமைப்பு, 3வது பொருளாதார நாடு, தன்னிறைவு பெற 400க்கும் மேல் எம்பிக்கள் வேண்டும். இம்முறை 400க்கு மேல், ஜூன் 400க்கு மேல் என தமிழில் மோடி கூறினார் என்பது குறிப்பிடத்தக்கதாக இருக்கிறது. தமிழகத்தின் வளர்ச்சியே தேசிய ஜனநாயக கூட்டணி நோக்கம். தமிழகத்தின் முன்னேற்றத்திற்கு ராமதாஸ், அன்புமணி பாஜகவுடன் இணைந்திருக்கிறார்கள். சேலத்திற்கு பலமுறை வந்திருக்கிறேன். இன்று பல நினைவுகள் எனக்கு வருகிறது. சேலத்தை சேர்ந்த ரத்தினவேல் எனக்கு தமிழ் கற்றுக் கொடுத்தார். அவர் இன்று இல்லை. அவரின் நினைவு மட்டுமே உள்ளது. தேர்தல் பிரச்சாரம் நாடு முழுவதும் வேகமாக துவங்கிவிட்டது. துவக்கத்திலேயே இந்தியா கூட்டணியின் நோக்கம் தெளிவாக தெரிந்துவிட்டது. ஹிந்து மதத்தின் சக்தியை அழிப்பதே அவர்களின் நோக்கம். நாம் சக்தியை எப்படி வழிபடுகிறோம் என்பதை சொல்லி உங்களுக்கு தெரிய வேண்டியது இல்லை. அனைவருக்குமே நன்றாக தெரியும். கோட்டை மாரியம்மன் வாசலில் ஓம் சக்தி என எழுதப்பட்டுள்ளது. மாரியம்மனை சக்தி வடிவமாக வழிபடுகிறோம். காஞ்சி காமாட்சி, மதுரை மீனாட்சி அம்மன் சக்தி வடிவமாக உள்ளனர். கன்னியாகுமரியில் ஒரு சக்தி வழிபாட்டுக்கு உரியவராக உள்ளார். சக்தி வாய்ந்த தெய்வம் சமயபுரம் மாரியம்மன். சக்தி மிக்க தெய்வங்கள் எல்லாம் பெண் வடிவில் உள்ளனர். சக்திக்கு மிகப்பெரிய அர்த்தம் உள்ளது. ஆனால் திமுக காங்கிரஸ் கூட்டணி சக்தியின் வடிவத்தை, சனாதனத்தை அழித்துவிடும் என கூறி வருகின்றனர். இதனை அனுமதிக்க முடியுமா என்று பாரத பிரதமர் நரேந்திர மோடி இன்று சேலத்தில் நடைபெற்ற பொதுக்கூட்டத்தில் கேள்வி எழுப்பியிருக்கிறார். இந்தியா கூட்டணி பலமுறை இந்து தர்மத்தை அவமதித்துள்ளது. வேறு எந்த மதத்தையும் இந்தியா கூட்டணி எப்போதும் குற்றம் சொன்னது இல்லை. ஆனால் அவர்கள் மீண்டும் மீண்டும் இந்து மதத்தை அவமதிக்கிறார்கள். இந்து மதத்திற்கு எதிராக கருத்தியலை திட்டமிட்டு உருவாக்குகிறார்கள். திமுக காங்கிரஸ் கூட்டணி மற்ற மதத்தை தொடுவது கிடையாது. வாய்ப்பு கிடைக்கும் போது எல்லாம் இந்து மதத்தை தொடர்ந்து அவமதிக்கிறார்கள். இதை எப்படி அனுமதிக்க முடியும் என்று பாரத பிரதமர் நரேந்திர மோடி இன்று சேலத்தில் நடந்த பொதுக்கூட்டத்தில் பேசியிருக்கிறார். மேலும் தமிழக கலாச்சாரமான செங்கோலை பார்லிமென்ட்டில் நிறுவுவதற்கு இந்தியா கூட்டணி எதிர்ப்பு தெரிவித்தது. செங்கோலை காட்சிப்படுத்தக்கூடாது என எதிர்த்தார்கள், அவமதித்தனர். திமுகவை பற்றி சொல்லி முடிக்க இன்று ஒரு நாள் போதாது. மத்திய அரசு கொடுத்த நிதியை கொள்ளையடித்தார்கள். 2Gயில் ஊழல் செய்தவர்கள் 5வது தலைமுறையாக 5G ஆட்சி நடத்த துடிக்கிறார்கள். ஆனால் வரும் தேர்தலில் மக்கள் திமுகவினருக்கு நல்ல பாடம் புகட்டுவார்கள் என்று பிரதமர் இன்று சேலத்தில் பேசியிருக்கிறார். கண்கலங்கிய பிரதமர். கூட்டத்தில் பிரதமர் பேசும்போது லட்சுமணை பற்றி நினைவு கூறுகிறேன். பாஜகவை வளர்ப்பதற்காக உழைத்தவர். எமர்ஜென்சி காலத்தில் பல தடைகளை மீறி கட்சியை வளர்க்க பாடுபட்டவர். எனது நினைவை அதிகமாக உலுக்கியது. ஆடிட்டர் ரமேஷ் பற்றிய நினைவுகள். காட்சிக்காக தன் உயிரை தியாகம் செய்தவர். ஆடிட்டர் ரமேஷ் பற்றிய நினைவுகள். கட்சிக்காக தன் உயிரையே தியாகம் செய்தவர் ஆடிட்டர் ரமேஷ் அவர்கள். ரமேஷ் உயிரை கொடுத்து கட்சிக்கு உழைத்தவர். அவரை சமூக விரோதிகள் கொலை செய்தனர். அந்த நேர்மையான மனிதரை நினைத்து இதயபூர்வமாக அஞ்சலி செலுத்துகிறேன் என கூறி கண்கலங்கினார். சிறிது நேரம் உணர்ச்சி வசப்பட்ட நிலையில் காணப்பட்டார் என்ற செய்தி வட்டாரங்களிலிருந்து நமக்கு தெரிவிக்கிறார்கள். நன்றி, வணக்கம்.